அதுல புகார்தாரரா சொல்லப்படக்கூடிய சங்கீதாவும் அவருடைய கணவர் திருமுருகனும் அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருந்து கொண்டு நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சியாக இருந்து கொண்டு ஏறத்தாழ ஒரு 300 கோடி ரூபாய் அவர்களே வசூலித்து நியோமேக்ஸ் நிறுவனத்திடம் கொடுத்தவர்களாக இருந்து கொண்டு அவர்களுக்கு எதிராக அவர்கள் ஊரை சார்ந்த பலரும் இவர்களுக்கு எதிராக உள்ளூர் அளவில் பல புகார்களை போலீஸ் நிலையத்தில் கொடுத்து அது எஃப்ஐஆர் ஆகி இருக்கக்கூடிய இந்த பின்புலத்துல இந்த சங்கீதா திருமுருகன் புகாரை மட்டும் அடிப்படையாக கொண்டு இப்படி ஒரு வழக்க ஈஓடபிள்யூ போலீசார் இவ்வளவு அவசரமாக பதிவு செய்ய வேண்டிய தேவை ஏன் வந்தது அப்படிங்கிறது தான் இங்க எல்லாராலும் எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. ஆக இதை காரணம் காட்டியே ஈஓடபிள்யூ போலீசார் செட்டில்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட எல்லாருமே நிறுவ முயற்சிக்கிறாங்க. இந்த வாதத்தை நியோமேக்ஸ் நிறுவனம் முன்வைத்தால் பரவாயில்லை, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களும் ஈஓடபிள்யூ போலீசார் இந்த செட்டில்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுதுதான் இந்த இடம் ரொம்ப கேள்விக்குறியாக அமையுது.